வெல்கம் டு த்ரீ சீசன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது அக்கண்டா 2 தாண்டவம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டாக்க, அக்கண்டா ஒன்னோட சீக்வல் தான் இந்த படம். அந்த படத்தில் வந்துட்டு நம்ம பாலையை வந்து கடைசியில் ஒரு சத்தியத்தை பண்ணிட்டு படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த சத்தியத்தை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம பாலையா சொல்லலாம். அவரோட அந்த ஸ்க்ரீன் பஸ்ஸாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம தமன் தான். அவரோட பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சாங்ஸ் வந்து ஒரு மாதிரி நீட்டாக இருந்துச்சு. அண்ட் படத்தோட மேக்கிங் வந்து சூப்பராக இருந்தாலும் சிஜி ஒரு சில இடங்களில் பிசு தட்ட தான் செய்யுது. அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு பார்த்துருக்கலாம். இந்த படத்தோட டிராபேக் வரும், மெயினான விஷயத்துக்கு வரும். படத்துல எல்லாமே ஓடோஸா தான் இருக்கு. மாசா இருக்கட்டும், ஃபைட்டு, டயலாகு, அப்புறம் படத்துல சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே ஓடோஸா இருக்கு. இது ஒரு பாலையா படம், எல்லாமே ஓடோஸா இருக்குன்னு தெரியும். ஆனா அதுக்குன்னு இவ்வளவு ஓடோஸா இருக்குது அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க. முக்கியமா இந்த படத்துல வந்துட்டு கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கை அதை பத்தி தான் பேசுறாங்க. அது வந்து ரொம்ப ஓடோஸா கொண்டு போயிட்டாங்க. இப்ப காந்தாரா படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த படத்துல வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத படத்தை பார்த்தா கூட வந்துட்டு அவங்க வந்து ஒர்க் அவுட் ஆகும், பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படம் எப்படி இருக்குன்னா, அதை போட்டு ரொம்ப வலுக்கட்டாயமா திணிச்சு பக்கம் பக்கமா டயலாக் பேசி ரொம்ப ஒரு மாதிரி ஓவர்டோஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் படத்துல லாஜிக் இருக்காதுன்னு தெரியும், நம்ம லாஜிக்கும் எதிர்பார்க்கவும் கூடாது. அண்ட் வந்துட்டு படத்தோட டூரேஷன் ஒரு பெரிய டிராபேக் தான். 2.75 மணி நேரம் போட்டு இழுத்து வச்சிருக்காங்க. அவ்வளோ டூரேஷன்லாம் தேவையில்லை. ஏகப்பட்ட சீனை கட் பண்ணி தூக்கி போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி நிறைய ஸ்லோ மோஷன்ஸ் எல்லாம் வருது, அதையும் கட் பண்ணிருக்கலாம். அப்படிலாம் பண்ணியிருந்தா கூட இந்த படம் ஒரு மாதிரி கிரிப்பிங்காக கூட கொண்டு போயிருக்கலாம். அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே மாதிரி ஓகே லெவலில் தான் இருந்துச்சு. இன்ட்ரோல் போர்ஷன் முன்னாடி ஒரு 50 மினிட்ஸ் அது வந்து சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அதுவும் ஓகே லெவலில் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப்ல பரவாயில்ல அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்கு. அண்ட் பாலையை பற்றி சொல்லணும், நம்ம என்னதான் அவரை ட்ரோல் பண்ணாலும் அசிங்கப்படுத்தினாலும் சரி, அவர் இன்னொரு நிறைய படம் பண்ணிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் சூப்பரா ஓடவும் செய்யுது. அண்ட் அதை கொண்டாட ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்க தான் செய்யறாங்க. அண்ட் அவர் இந்த வயசுலயுமே அவரால் முடிஞ்ச அளவு டான்ஸ் ஃபைட் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு தெலுங்கு படங்க. ஏகப்பட்ட கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் கொஞ்சம் ஓடஸா இருக்க தான் செய்யும். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்க பாலையா கண்ணியா இருந்தீங்க, பாலையா ஃபேனா இருந்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இது ஒரு ஆட் ஜானர் படம் தான். ஃப்ரீயா இருந்தால் தேர்ச்சி போய் ட்ரை பண்ணி பாருங்க. படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க ஒரு எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம திருச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ. தேங்க்ஸ் so much. Bye bye.